அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 11ஆம் தேதி விடியற்காலை வானிலை அறிக்கை. ஏன்னா இப்போ அதாவது 11ஆம் தேதி பிறந்துருச்சு. நான் 1 மணி அளவில் நான் இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 27 தான் சித்திரை. விடிஞ்சா 6 மணிக்கு விடிஞ்சா தான் 28. சரி, நம்ம வானிலை அறிக்கைக்கு வருவோம். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, நேற்று இது வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யலை. அதாவது மதியம் பெஞ்சுது. நேற்று மதியம் பெஞ்சுது, அதோடு சரி. ஆனால் மத்திய மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக நல்ல மழை, சூறை காற்றுடன் கனமழை. அது எப்பொழுதும் நடக்கிறது தான். எப்பொழுதும் நடக்கிறது தான். அடுத்தது ஒரு சாதாரணமாக ஒரு சுழற்சி இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது ஒரு புதிய சுழற்சி 13ஆம் தேதி உருவாக இருக்குது. 13ஆம் தேதி அந்த சுழற்சி 2 விதமாக சொல்கிறாங்க. அந்த சுழற்சி இசிஎம்எஃப் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வங்கக்கடல் ஓரமாக சிலோனுக்கு இலங்கைக்கு கிழக்க அப்படியே போய் வங்கக்கடல் ஓரம் நல்ல மழையை கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுது, இல்லை அது தென் மாவட்டங்கள் வழியாகவே அப்படியே நிலப்பரப்பில் ஏறி அரபிக்கடலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ இதை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். வேறு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் சுழற்சி உருவாவது ரெண்டுமே ஒத்துக்குது. ஜிஎஃப்எஸும் ஒத்துக்குது, இசிஎம்எஃப்பும் ஒத்துக்குது. ஓகேங்களா? ஏதோ நம்ம பெருசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, நம்ம அனலைஸ் பண்ணுறது தான். வானிலை தரவுகளை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இன்றைக்கி தென் மாவட்டங்களில் நாகர்கோவில், திருச்செந்தூர், தூத்துக்குடி, தென்காசி, சிவகாசி, விருதுநகர், மதுரை, தேனி, கோயம்புத்தூர்லாம் நேற்று டிவியில் பார்த்த பெரிய வெள்ளம் அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் வரைக்கும் இன்றைக்கி மழை வந்திருக்கு. விடிய காலில் வரும்னு நினைக்கிறேன் நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு. அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. இன்றைக்கி 11ஆம் தேதி, இன்றைக்கி பெரிய மழை டெல்டா மாவட்டங்களை எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதுமே நான் ஒரு மேப்பில் காட்டுவோம் பாருங்கள். இப்போ அந்த 40 கிலோமீட்டர் அந்த பெண்டு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து 40 கிலோமீட்டர் அந்த பாண்டிச்சேரியில் அந்த 40 கிலோமீட்டர் உள்ள மேற்கு பக்கம் எப்போதுமே மழை வராது. ஏன்னா கிழக்கு காற்று களைச்சி விட்ரும். அதே விஷயந்தான் இப்போயே நடக்குது. மத்திய மாவட்டங்கள்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது நேற்று நைட்டு எடுத்த மேப்பு. அதுதான் நமக்கு மழை பெய்யாது. இது எப்போதுமே சராசரியாக நடக்கிற விஷயம். எப்போதுமே இது இயல்பான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ ஒரு சுழற்சி இப்போ 13ஆம் தேதி நம்ம கன்னியாகுமரின்னு சொல்லிச்சிங்களேன், கன்னியாகுமரி கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாகிட்டு இருக்குது. இப்போ பார்க்கலாம் நீங்கள். அதாவது உயர் அழுத்தம் 2 பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. வங்கக்கடலையும் சுற்றிட்டு இருக்குது, அரபிக்கடலையும் சுற்றிட்டு இருக்குது. அதில் ஒரு சுழற்சி உருவாகுது. அந்த உருவாகி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது இது இசிஎம்எஃப் மேப்பு, அதாவது யூரோப்பியன் மாடல். அது அப்படியே மெதுவாக நகர்ந்து, அதாவது எம்ஜேஓ உள்ளே வந்துடுது, இஆர் வேவ்ஸ் வந்துடுது. அதனால் இது ஆக்சுவலாக தென்மேற்கு பருவமழை காலம்தான். இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம டெல்டா மாவட்டங்கள் மழை மறைவு பிரதேசம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இந்த சுழற்சியின் தாக்கத்தால் இந்த சுழற்சி அப்படியே சிலோன் பக்கம் அப்படியே போயிட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக, அதாவது நம்ம நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி வழியாக சென்னை வரைக்கும் சென்று, அதே நெல்லூர் வழியாக அப்படியே கர்நாடகாவுக்கு போய் அரபிக்கடலுக்கு போகிறதாக இசிஎம்எஃப் மேப்பு காட்டுது. ரைட்டு. இது இசிஎம்எஃப் மேப்பு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 15, 16, 17 அதில் என்ன சொல்லுதுன்னா, நிச்சயமான தொடர் மழை, அதாவது மிக கனமழை வரைக்கும். அதாவது ஒட்டுமொத்த தமிழகம், தென் மாவட்டங்கள் முதலிடம் பெரிய மழை, மத்திய மாவட்டங்களில் அதேமாதிரி பெரிய மழை, டெல்டா மாவட்டங்கள்லையும் பெரிய மழை இருக்கலாம். எப்போதுமே சுழற்சி இருக்கிற இடத்துல மழை பெய்யாது, சுற்றி தான் பெய்யும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் டெல்டா மாவட்டங்களில் நிச்சயமான ஒரு மழை இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புலி வருதுன்னு வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த பயம் இப்போ கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 14, 15, 16 மழை பெய்ய போகிறது நிச்சயம். அது மிக கனமழையா அப்படிங்கிறது தான். நிச்சயமாக கனமழை வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஃப்எஸ் இல்லை, தென் மாவட்டங்களில் சுழற்சி உருவாகிறதுலாம் உண்மை தான். ஆனால் அது இலங்கைக்கு கிழக்கெல்லாம் வரலை. இப்போ அதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேப்பு நான் மேப் செக்ஷன் மாற்றி இல்லை 10ஆம் தேதி
11ஆந்தேதி ஒன்றும் பெரிய டெல்டாவில் இல்லை, மத்திய மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் எப்போது மழை வெப்பசலன மழை பெய்யுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அதெல்லாம் பெய்யுது. 12, 13, 14 அது வந்து 13ஆந்தேதி 14ஆந்தேதி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் வந்து மன்னார் வளைகுடா கிட்ட நெருங்கி வருது, அவ்வளோதான். வந்துட்டு திருப்பி கரையில் ஏறி திருப்பி அரபிக்கடலுக்கு போயிடுது. இதுதான் வந்து இந்த நம்ம மேப் செலக்ஷன் நமக்கு சொல்கிறது. அதனால் நிச்சயமான மழை 15, 16, 17 டெல்டா மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லேசான மழை பெய்யும். அதாவது 14 சேர்த்துங்க, 14, 15, 16, 17. அது கனமழையா மிக கனமழையா? மத்திய மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், வடமேற்கு அதாவது வட மாவட்டங்களில் வந்து சென்னை வரைக்குமே வந்து ஒரு கனமழையை கொடுக்கறதுக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிஎஃப்எஸ் சொல்கிற மாதிரி இப்படி பூந்து உள்ளே போயிடுச்சின்னு வச்சிங்க, அதாவது வந்து நிலப்பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்கிடுச்சின்னா சென்னையில் நிச்சயமாக மழை பெய்யாது. ஆனால் இசிஎம்எஃப் கூடிய வரைக்கும் கரெக்டாக சொல்லும். அதனால் இது வரைக்குமே ரெண்டுமே ஒத்த கருத்துக்கு வரல. சுழற்சி உருவாகுதுங்கிறதுல ஒரு ஒத்த கருத்துக்கு வந்திருக்கே தவிர அதனுடைய பாதையில் கொஞ்சம் மாறுபாடு இருக்க தான் செய்யுது. இது வந்து எப்படி சொல்கிறது, இதில் செங்கல் சூளை போடுறவங்க 14, 15, 16 நிச்சயமாக டெல்டாவில் மழை கனமழையா மிக கனமழையாங்கிறது தான் பிரச்சனை. அதனால் செங்கல் சூளை போடுறவங்க, அறுவடை மூணாமுக அறுவடை, எள்வரடை அறுவடை பண்ணி அதை வந்து உலர்த்துறவங்க, உளுந்து அறுவடை பண்ணுறவங்க, உளுந்து காய வைக்கிறவங்க, உளுந்து இப்போ தான் காய வைப்பாங்க சித்திரை மாதத்தில். அதுக்கப்புறம் வீட்டில் இந்த வத்தல் வடகம் போடுறவங்க, இந்த பருத்தி போட்டிருக்காங்க ரொம்ப பேர், எங்கள் பக்கம்லாம் பருத்தி ரொம்ப பேர் போட்டிருக்காங்க. அந்த சப்பெல்லாம் கொட்டி போயிடும். அதை அந்த வடிகால்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பருத்தி ரொம்ப மழை தாங்காது. எள் ரொம்ப பேர் விரைச்சிருக்காங்க, என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் வடிகாலை பண்ணி, ஏன்னா 3-4 மழை இருந்துச்சுன்னா தப்பிச்சிக்கலாம். 15, 16, 17 மட்டும் மழை இருந்துச்சுன்னா தப்பிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வாரம் மழைனா எள் தாங்காது. சரி, வேறு என்ன பண்ணுறது? இந்த மழை வந்து ஒரு ரெக்கார்டு மழை, அவ்வளோதான் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.